ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இருக்க எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து லைவில் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பொங்கல் முடிஞ்சு தான் நான் வருவேன். எனக்கு டிக்கெட் அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பொங்கல் முடிஞ்சு தான் நம்ம இன்னும் டிக்கெட் கட் பண்ணலை. கட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொங்கல் முடிஞ்சு நாங்கள் போவோம். எதுக்கு நாங்கள் பொங்கல் முடிஞ்சு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் அரிசி வேலை நடக்குதா, வயல் வேலை. இன்னும் வயல் வேலை முடியல. நெல்லுமே அந்த இன்னும் நெல்லுமே இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகலை, மஞ்சள் கலர் வரல. என் மாமியார் மட்டும் கஷ்டப்படுவாங்க, என்னோடய குழந்தாருமே இல்லை. மாமியார் மட்டும் தனியாக கஷ்டப்படுவாங்க, நாங்கள் விட்டு போயிட்டு. நான் அதுக்காண்டி தான் பார்க்குறோம். எல்லாம் வயல் வேலைலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நெல்லெல்லாம் மிஷினில் இது டேஷர் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அங்கே போனால் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் போய்ட்டு 4-5 மாதம் கூட இருந்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஒரு வேலையும் எங்கள் ஒடிசாவில் இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய குழந்தை இருக்காங்களா, அவங்களோட பொண்டாட்டி கேட்டிருந்தீங்க. அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்காங்க. அவங்க இங்கே தான் இருந்தாங்களே கொஞ்ச நாள். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே சொல்லவே இல்லை. அவங்க 2 பேருமே போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டார். அவங்க இன்னும் வரலை. அவர் எப்போ இங்கே வருவார் அப்போ தான் அவங்க வருவோன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே லைவ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் டெய்லி கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டான டைம் சூஸ் பண்ணி வர முடியாது. ஏன்னா மேடம் இருக்காங்களா, இவங்க கொஞ்சம் தூங்கினா தான் என்னால் எந்த டைம் கரெக்டாக தூங்க மாட்டாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால என்னால் முடிஞ்ச நான் டெய்லியும் லைவ் வர முடியலாலும் 1 to 1 நைட் நான் லைவ் வரேன். அதுக்கப்புறமா கேட்டிருந்தீங்க வீடியோ வந்து டெய்லியும் போடுங்க, வீடியோ இப்போ நல்லா இருக்குது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டுருந்தீங்க. ஓகே, நான் டெய்லியும் அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெறும் வேக வச்சு சாப்பிட்றதுனால தான் ஒடிசாவில் யாரும் குண்டாக மாட்டேறா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்னு இல்லை, அவங்க அதிகமாக எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவாங்களே. நம்ம ஊர் மாதிரிலாம் அவங்க டயட்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாலுமே அப்படி தான், சாப்பிடாம இருந்தாலும் சரி அதே உடம்பு தான் அவங்களுக்கு. குண்டாகவும் ஆக மாட்டாங்க, ஒல்லியாக ஆக மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்களே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வளவளவு பேச தேவையில்ல, வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம், நெல் காய வைக்க போகிறோம், அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் அவங்க வந்து சித்தி வீடு, சொந்த சித்தி இல்லை, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு சித்தி. அவங்க வீட்டு மேலே மாமியார் நெல் காய வச்சுருக்காங்க. அதை எடுக்க தான், அதை வந்து கிளறி விட போகிறேன் இப்போ வீட்டுக்கு மேலே. வீட்டுக்காரர் பாப்பா தூக்கிட்டு முன்னே போயிட்டுருக்காரு. இப்போ எல்லார் வீட்லேயுமே மண் போட்டு தர போடுற வேலை தான் எல்லார் வீட்லேயுமே, பார்த்தீங்களா. இப்போ நம்ம வீட்டு மேலே போகலாம். வரியா வீட்டு மேலே? அவங்க வீட்டில் வாத்து கொஞ்சம்லாம் வச்சுருக்காங்க நிறையா. எங்கே இருக்கு மாப்பிட்டுச்சு. இதுதான் அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு நம்ம பேசினா 2 சவுண்டாக கேட்குமா, அதனால் நான் பேய் வீடுன்னு சொல்லுவானே. இது வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த வீடு, அதை அட்டாச் பண்ணி கட்டிட்டாங்களே. இதுக்குள்ளெல்லாம் ஆடு கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, அதனால இப்படி இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் காமிக்கலான்னு தான் ஷேர் பண்ணலான்ட்டு. இது ஒரு ரூம் மாதிரி தான் பக்கு, விறகுலாம் வச்சுருக்காங்க. இது வந்து கிச்சன். இது வந்து கிச்சன் ரொம்ப குட்டியாக பண்ணியிருக்காங்க கிச்சனை. நம்ம வீடு கட்டி நம்ம கொஞ்சம் பெருசாக இது பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹால் ரூம். அதான். சரி, நம்ம மேலே போயிட்டு நெல் காய வைக்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இந்த வீட்டில் இருக்காங்கள்ல சித்தி, அவங்க வந்து ஏரியா நர்ஸாக இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. சித்தப்பா வந்து பால்வாட்டியில் வந்து இந்த அரிசி எல்லாம் வந்து கவுண்டிங் பண்ணி தருவாங்கள்ல, பொறுப்பாளர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்காங்க. சித்தி வந்து ஏரியா நர்ஸு. இங்கே பார்த்தீங்களா, ப்ரெஷர் குக்கரில் வந்து பட்ரோசா சட்டி வச்சுருக்காங்களே, இது ரொம்ப பழசாயிடுச்சு பாருக்கு. வந்து கற்றால வச்சுருக்காங்க பாரு, அதில் வேறு. இதுக்கப்புறம் வீட்டு மேலே சுரக்காவும் வச்சுருக்காங்க. ஆம்பளு மரம், இங்கே தான் வந்து ஆம்பளை எடுத்துகிட்டு போவோம். இது இட்லி பானையில் ஏதோ ஒரு செடி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு பிறகு. இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்களா, ஒரு பயமாகவும் இருக்கும்னு இது மேலே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெல் காய வச்சுருக்காங்க ஒரு மாமியார்.
இது பக்கத்தில் நம்மளோட காடு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை நம்ம வீடு இந்த மாதிரி கட்டி முடிச்சு நம்மளும் மேலே இந்த மாதிரிலாம் எடுத்து வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு பார்க்கும். நம்ம வீடுமே நம்ம எப்போ சீக்கிரமாக கட்டி முடியுதுன்னு சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் எங்கள் கோழி பண்ணையுமே வச்சுருந்தாங்க. இப்போ கோழி இல்லைன்னு நினைக்கிறேன். பாய்லர் கோழி பண்ணை. ஆமாம், இதுதான் கோழி பண்ணை. இந்த சில பந்து பூச்செல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் இது வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கி போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் நிறைய விவசாயமே பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பூச்செடி தான் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சொரக்காய் பார்த்திங்கன்னா, சொரக்காய் எட்டு மேலே. இது வந்து கோழி பண்ணானா, இப்போ கோழி இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பின்னாடி காடு. நம்ம வீடு வந்து அங்கே இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குல்ல, இயற்கை காற்று. வீட்டுக்காரர் கூட என்கிட்ட சொல்லுவார், நம்ம வீடு கட்டி முடிச்சிட்டா மேலே வந்து இந்த மாதிரி சீட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டு காற்று வாங்கிட்டு சூப்பராக அவரு நிறைய ட்ரீம் பண்ணி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் நம்ம வீடு நம்ம கட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூங்கில் மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை எல்லாமே வெட்டி கேட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நெல் இது இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ் மில், அந்த மாதிரியுமே ஒரு மில் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வந்து நெல் காய வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெல்லை வந்து கிளறி விடணும். அதுக்கு தான் வந்தோம். ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி வந்து 3 நாள் விரதம் தான் நம்மளுக்கு பச்சரிசி. நான் வந்து நேற்று வந்து கிழமையை வந்து மாற்றி சொல்லிட்டேன். அவர் இறந்தது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி இறந்தாருன்னு நினைக்கிறோம். வியாழக்கிழமை அன்றைக்கி இறந்தார். நான் வந்து டேட்டை உங்களுக்கு கிழமை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். நினைக்கிறேன் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டேன் இருக்கு நேற்று வீடியோவில். அவர் இறந்து போனது வந்து அது இறந்தார். இந்த மாதிரி கையால் இது பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக வயல் காடு. அதுக்கு அந்தாண்ட நம்ம வீடு, இதுக்கு அந்தாண்ட இவங்க வீடு. இது வந்து அவங்க இப்போ இருக்கிற வீடு. ஒரு வழியில் நெல்லெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. என் மாமியார்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் போய் பார்த்து கிளறி விட்டு வந்துட்டேன். அவங்க திரும்பி ஒரு மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா பண்ணியிருக்க மாட்டேன், நானே போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்களே போயிருக்காங்கல்ல, என்னை போய் மெனக்கிட்டாங்க இது பண்ண சொல்லிட்டு திரும்பி அவங்க போயிருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அங்கே சித்தி வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களே, மண் தர போடுறாங்களா, சரி நம்மளும் போடலாம். இன்றைக்கி அவர் வேலைக்கு போகல, அவர் கையெல்லாம் ஒரு மாதிரியாக, கால் வந்து சிமெண்ட்லாம் நகத்துக்குள்ளே போயிடுச்சு, நடக்க முடியல, வலிக்குது, நகம் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு இன்றைக்கி போகலை. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் தர போட போகிறோம். மண் எடுத்தது இவ்வளோ தான். இதை மட்டும் முழுகிட்டு திரும்பி மண் எடுத்துகிட்டு வரணும். சரி, இது பண்ணலாம். மாமியார் வந்து வீட்டுக்கு நெல் அடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க போயிருக்காங்க. அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. எனக்கு வந்து நெல்லெல்லாம் அடிக்க தெரியாது. அவங்க எதுவும் என்னை அடிக்க சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரியாதுல்ல அது அடிக்கிறதுக்கு. அதனால அவங்க கோபமாக இருக்காங்க என் மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தட்டு போல் தான் நம்ம மண் எடுத்துகிட்டு வந்தோம். மாமியார் வந்து நெல் காய வச்சுருக்குல, அதை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. வீட்டுக்காரர் வந்து இந்த சைடு எல்லாமே சுத்தம் பண்ணுறாரு கேட்டுக்கிட்ட. அங்கே மட்டும் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக இதுலேருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி போல் ஆகுது. சூரியனுமே வந்துட்டாங்க. பார்த்திங்களா பனி எப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் கடைக்கு போகிறேன், சுகர் இல்லை டீ போடலான்னு அப்படின்னா. கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னானுமே தெரியல. போய் கடைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் கடைக்கு போகலாம். இப்போது அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. எனக்குமே கொஞ்சம் கோல்டாகிடுச்சு. காலைல எழுந்திரிச்சு தண்ணியில் வேலை செய்யறதுன்னா, அதனால் எனக்குமே கொஞ்சம் கோல்டாகிடுச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பாடுமே பண்ணியாச்சு. குழம்புலாம் எதுவும் பண்ணலை, வெறும் கஞ்சி சாப்பாடு மட்டும்தான். அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நார்த்தங்காய் இருக்குல்ல, அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றி சமைக்கக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு வந்து கோல்டு சளி பிடிச்சிருக்கா, தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது.
மெடிசன் தான் வாங்கிட்டு வர சொல்லணும் போயிட்டு அவரை போயிட்டு. அவர் வந்து இன்றைக்கி மீட்டிங்கு போயிருக்காங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க பெரியப்பா அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காண்டி, காரியம் பண்ணுறதுக்காண்டி. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தான் போகிறோம். விறகு இல்லையா சுத்தம்புறா, அதுக்காண்டி நம்ம விறகு எடுக்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோமே. பாப்பாவை நான் கூட கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன் காட்டுக்கு. என்னோடய புது சப்ஸ்கிரைபர் யாரும் காடை வந்து உள்ளார பார்த்துருக்க மாட்டேப்பீங்க. பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே சரிம்மா, பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே காடு பார்த்துருப்பீங்க. என்னோடய புது சப்ஸ்கிரைபர் யாருமே காடு பார்த்துருக்க மாட்டீங்க. சரி உங்ககிட்டயுமே கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இன்னும் உள்ளார போனால் சூப்பராக இருக்கும். நிறைய மரம் இருக்கும். ஏன்னா அது உள்ளாரெல்லாம் நம்ம பாப்பாவை தூக்கிட்டு போக முடியாது. ஒரு நாள் வேணால் நானும் வீட்டுக்காரர் மட்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உள்ளாரெல்லாம் போய் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். மலை கோவில் இருக்கும், அப்புறம் காட்டுக்கோவில் இருக்கும், மலை பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த இடம் எல்லாமே. உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்து சைக்கிளில் போயிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாப்பா இருக்காரா, பாப்பா வச்சுட்டு போக முடியாது. ஒன் டைம் கண்டிப்பாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா காடு, சுத்திரி காடு தான். அது வந்து மெயின் ரோடு. நம்ம காட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். மாமியார் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே மாமியார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்னும் மாமியார் சாப்பிடலை. நான் காலையிலே கொஞ்சம் மட்டும் சுடு கஞ்சி மட்டும் கரைச்சி குடிச்சிட்டேன். எனக்குமே கொஞ்சம் ஜுரம் மாதிரி இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, தலை ரொம்ப வலிக்குது. பார்த்தீங்களா? சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ எடுத்துக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. நேற்று போய் சித்தி வீட்டில் தான் போயிட்டு நம்ம வந்து பக்கத்து வீட்டு சித்தி இருக்கோம், அவங்க வீட்டில் போய் நெல் காய வச்சுட்டு வந்தோம். நேற்று நல்லா வீட்டுக்கு ரொம்ப அவருக்கு வேலை ஃபுல்லாக அது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்றைக்குமே மண் தூக்குற வேலைலாம் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என்ன டெய்லி மண் தூக்குற வேலை, நெல் தூக்குற வேலை அப்படி தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் வேலை வந்து இப்போ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய வீட்டு வேலை இருக்குது. நிறைய அந்த டைமில் வீட்டு வேலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணணும் வீட்டு வேலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழுவ ஆரம்பிக்கிறா. எங்கள் வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் விறகு எடுத்து வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.